ஒரே மனிதன் இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டே கைக்குள்ளே வச்சுருந்தான்னு சொன்னால் நம்ப முடியுமா? ரூபாய் 4000 கோடி வங்கிட்டேருந்து ஏமாற்றியிருக்காரு இந்த பிக் புல் அர்ஷத் மேத்தா. இவர் ஹீரோவா வில்லனான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 1992 இந்தியாவின் ஸ்டாக் மார்க்கெட் வரலாற்றிலே மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரே மனிதன் அர்ஷத் மேத்தா, ஒரே ஸ்கேம் 4000 கோடி. அவரை சிலர் பிக் புல் என்று சொல்லுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் கிரிமினல் என்பார்கள். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? 1954 ராஜ்காட்டில் பிறந்த ஒரு சாதாரண குஜராத்தி ஜெயின் குடும்பத்து பையன். சிமெண்ட் விற்றான், டைமண்ட் விற்றான், அவருக்கு தெரிஞ்ச எல்லா சின்ன பிஸ்னஸ்லையும் பண்ணார். அதுக்கப்புறம் மும்பை பிகாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ப்ரோக்கரேஜ்லேயும் ஜாயின் பண்ணார். அங்கே தான் அவர் கற்றுக்கிட்டாரு மார்க்கெட் மேக்கிங்னா என்னென்னா, ஜாப்பிங் ட்ரிக்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டாரு. எந்த தொழிலாக இருந்தாலும் அதை பொறுமையாக கற்றுக்கணும். அது அர்ஷத் மேத்தாட்ட அதிகமாகவே இருந்துச்சு பொறுமை என்பது. அதனால் ஸ்லோவாகவும் ஸ்மார்ட்டாகவும் அர்ஷத் மேத்தா ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிங்காக அப்பயே இருந்திருக்கார் அவர். 1992 ஒரு ஸ்கேம் இதாகிடுச்சு. அர்ஷத் மேத்தா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியது ரெடி ஃபார்வர்ட் மார்க்கெட் லூப்போல். அவர் என்ன பண்ணார்னா, ஃபேக் பேங்க் ரிசிப்ட்ஸ், பேங்க்கில் இருந்து இல்லீகல் ஃபண்ட்ஸ் அண்டு மணியை ஸ்டாக் மார்க்கெட்டில் பம்ப் பண்ண வைக்கிறது. இதோட ரிசல்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசிசி, எஸ்பிஐ, டாட்டா ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்கை ராக்கெட் அளவுக்கு இதாச்சு. பப்ளிக்கு தோணுச்சு மார்க்கெட் கோல்டு ஏஜ்னு. ஆனால் இது எல்லாம் ஆர்டிஃபிஷியல் பபிள் தான். 1992 ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பபிள் பஸ்ட் ஆச்சு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸே கொலாப்ஸ் ஆச்சு. லேக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வைப் அவுட் ஆனாங்க. இந்த ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணியது ஜேர்னலிஸ்ட் சுஜேதா தலால். அதுக்கு பிறகு தான் சிபிஐ, கோர்ட்ஸ், மீடியா எல்லாம் அர்ஷத் மேத்தாவுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்ட்டு எல்லாத்தையும் இது பண்ண ஆரம்பித்தாங்க. அர்ஷத் மேத்தா பார்த்திங்கன்னா மல்டிபிள் கேஸஸில் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயில் கஸ்டடிலேயே வச்சுருந்தாங்க. 2001 பார்த்திங்கன்னா இவருக்கு ஏஜ் 47 இருக்கும்போது ப்ரிசன்லேயே டெத் ஆகிட்டார். ஆனால் அவர் ஸ்கேம்னால் கிடைத்த பிக்கெஸ்ட் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிபிஐ ரெகுலேஷன்ஸ் மாறிச்சு, பேங்கிங் ரீஃபார்ம்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்துச்சு. ஒரே மனிதன் சிஸ்டமே மாற்றினார். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் புல் வில்லனா அந்த சிஸ்டமே எக்ஸ்போஸ் பண்ணி ஹீரோவான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் HMனு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.